அந்த நிழல், அந்த சட்டை, அந்த மறைவு, அந்த உன்னதமான தேவனுடைய அந்த மறைவை நாங்கள் எப்பொழுதும் அண்டை கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதற்கு அவரை சேவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, நேரம் கடந்து போகிறது. சங்கீதம் 17:9 வாசியுங்கள். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற தான பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். ஆமென். இங்கே என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராணனின் பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் மறைவில் என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. பிரியமான தேவ பிள்ளைகளே, என்னை ஒடுக்குகிற, இன்றைக்கு நம்ம எது ஒடுக்கி கொண்டிருக்கிறது? நம்மை எது வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது? சில வேளைகளிலே நாங்கள் பலனற்று ஒடுங்கி ஒன்றுக்கு முடியாமல் யாரோடும் பேசக்கூடிய விருப்பம் இல்லாதபடிக்கு நாங்கள் ஒடுங்கி போய் இருக்கிறோம். பிராண பகைஞர் எங்களுடைய ஆத்துமா வேடன் எதுக்காக நம்மிடத்தில் வருகிறான்? நம்முடைய உயிரை எடுத்து போடும்படியாக. பாழாக்கும் கொள்ளை நோய் எதற்கு நமக்கு வருகிறது? நம்முடைய உயிரை எடுத்து போடும்படியாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, பிராணனை வாங்க நினைக்கிற வல்லமைகளுக்கும் பகைஞருக்கும் என்னை உமது செட்டைகளின் மறைகளை வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எப்பொழுது நாங்க கேட்க முடியும்? நாங்க ஆண்டவரை கனம் பண்ணி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவர்